உங்களுக்கு தெரியும், ஜானகிராமன் வந்து ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்த்தார். அவர் டெல்லியில் வந்து ஒரு வாசகன் பார்க்குறார். பார்த்து, சார் நீங்கள் ஜானகிராமன் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம். எப்போ சார் ஊருக்கு போவீங்க அப்படின்னு கேட்குறாரு. மார்கழி மாதம் போவேன். எதுக்குப்பா கேட்குற? இல்லை, எனக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் 5 ஏக்கர் நிலம் இருக்குது, உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்கிறாரு. அவர் பயங்கரமாக, ஒரு எழுத்தாளனுக்கு 5 ஏக்கர் நிலமா, எதுக்குப்பான்னு கேட்குறாரு. நீங்கள் தவம்னு ஒரு கதை எழுதிக்கிறீங்களே, அதுக்கு சார் அப்படின்றா. ஒரு கதைக்கு 5 ஏக்கர் நிலம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த வாசகன் சொல்கிறான், அவ்வளோதான் சார் எங்கள் அப்பா சம்பாரிச்சான், 50 ஏக்கர் சம்பாரிச்சிருந்தா 50 ஏக்கரையும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு இருப்பேன். ஒரு கதைக்காக ஜானகிராமனுக்கு 5 ஏக்கர் நிலம் எழுதித்தரேன், ஒரு சிறுகதைக்காக எழுதித்தரேன் அப்படின்னு சொன்ன வாசக மனது உள்ளது எங்கள் இந்தியா அல்லது எங்கள் தமிழ்நாடு அல்லது எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் என்று நாம் எப்படி வேண்டுமானாலும் பிரித்துக் கொள்ளலாம். ஜனாதிபதி வெங்கட்ராமனை அவர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார் இவருக்கு, சந்திரபாபு. பாபுவோட பெரிய ரசிகர் வெங்கட்ராமன். பாபு வந்து டெல்லிக்கு ஏதோ ஒரு ஷூட்டிங் போய்க்கிறார். உங்களை ஜனாதிபதி மாளிகையில் விருந்துக்கு கூப்பிட்டுக்கிறாரு. பாபு அவர் வீட்டுக்கு போய் எதிரில் சோஃபாவில் உட்கார, சுற்றி புரோட்டோகால் பிரகாரம் ராணுவ பாதுகாப்பு இருக்கிறது ஜனாதிபதி. இவர் உட்காந்து உடனே ரொம்ப கேஷுவலாக ஜனாதிபதி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பெரிய ரசிகன், ஒரு பாட்டு பாடுங்க பாபுன்னு சொல்கிறாரு. நான் ஒரு முட்டாளுங்க பாட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. பாடுங்கன்னு அவர் நான் ஒரு முட்டாளுங்கன்னு பாடுறாரு. பாடின உடனே ஜனாதிபதி கண்ணை மூடி அந்த ராகத்துக்கு தன்னோட தொடையில தட்டி மியூசிக் போடுறாரு. மியூசிக் போட்ட அடுத்த செகண்டு சந்திரபாபு தான் சோஃபாலேருந்து குரங்கு மாதிரி எகிரி ஜனாதிபதி மடியில் போய் உட்காந்துக்கிறார். உட்கார்ந்த உடனே இந்த AK-47 வச்சுன்னு நிற்கிறான்ல, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த புரோட்டோகாலை எப்படா மீறுறது, இவர் எப்படி இறக்கிறது, இல்லை சுடுறத, ஒன்றுமே புரியல. எல்லாரும் அப்படியே திகச்சு நிற்கும் போது சந்திரபாபு அடுத்த இடத்துக்கு போகிறாரு. ஜனாதிபதி வெங்கட்ராமனுடைய கன்னத்தை தட்டுறார். ஜனாதிபதி அவர் தட்டிடே, நீ பெரிய ரசிகன்டா அப்படின்றார். அப்போ ஒரு ரைட்டு, ஒரு 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 கலைஞன் வந்து மற்ற எல்லாத்தையும் அந்த செகண்ட்ல வந்து நிராகரிக்கிறார். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கலா அனுபவம் தேவைப்படுகிறது. அந்த பையனுக்கு சாமிநாதன் நாதம் என்று பெயர் வைக்கிறார். ஆனால் என்ன துரதிருஷ்டமே தெரியவில்லை, அந்த பையனுக்கு மியூசிக் வரவே இல்லை. அவனை யார்கிட்டயோ சேர்த்து விடுறாங்க. எல்லா இடத்திலிருந்தும் அவன் துரத்தப்படுறான். அவனுக்கு ஒரு கட்டத்தில் மிகுந்த அங்கலாய்ப்பும், நமக்கு மியூசிக்கே வரலையே என்று அவன் ஏங்க ஆரம்பிக்கிறான். கடைசியாக வைத்தியநாத ஐயர் என்று ஒருத்தர் அவனை சேர்த்து விடுறாங்க. அவர்கிட்ட என்ன கண்டிஷன்னா, அவர் உனக்கு கத்தே கொடுக்க மாட்டார், நீ அவர்கிட்ட கத்துக்கவே வேணாம், அவருடைய மூச்சு காற்று உன் மேல பட்டாலே நீ நாதஸ்வரம் வாசிப்பாய். அவ்வளோ பெரிய ஆளு. அவருக்கு சும்மா எடுபடியாது. அப்படிதான் நம்முடைய பாரம்பரியங்கள் நம்ம வந்து போய் சேர்த்து அப்படி தள்ளி விடுவாங்க படுகுழியில. அதெல்லாம் நம்பி இந்த பையன் வந்து அவர்கிட்ட வாசிக்க போயிடுவான். எனக்கு வந்து ஒரு ஊர் அப்படின்றது வந்து தஞ்சாவூர் அப்படின்றது, இன்னைக்கு தான் நான் தஞ்சாவூருக்கு வரணும் அப்படின்னாலும் எனக்கு தஞ்சாவூர் வந்து 40 வருஷமாக என்னுடைய தெருக்கள், எங்கே அணக்கரை இருக்குது, எங்கே கும்பகோணம் இருக்குது, கும்பகோணத்தில் ஒருத்தர் வந்து சீவலோடு எப்படி வெத்தலை போடுவார், அப்புறம் மத்தியான நேரத்தில் ரொம்ப பிரமாதமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை பாக்கு போட்டுன்னு மனைவியோட ஒரு நல்ல கலவியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு வேட்டியை நெஞ்சி, அந்த வேட்டி எவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு பிரபஞ்சன் எனக்கு எழுதியிருக்கார். ஆனால் எனக்கு இந்த தஞ்சாவூர் லேண்ட்ஸ்கேப், இந்த நிலப்பரப்பு என்பது ஏற்கனவே நான் அறிந்த ஒரு நிலப்பரப்பு. இந்த உலகத்தில் எல்லா நிலப்பரப்புகளையும் எழுத்தாளன் தான் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த ஊரில் எங்கே ஆறு இருக்கும், அந்த ஊரில் எந்த இடத்துல குளம் இருக்கும், அந்த ஊரில் எந்த இடத்துல அக்ரஹாரம் இருக்கும், அந்த ஊரில் எந்த இடத்துல அழகான பெண்கள் இருப்பாங்க, இதை எல்லாத்தையுமே வெவ்வேறு தருணங்களில் ஒரு எழுத்தாளன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் சர்வே பண்ணி சொல்வதில்லை, அந்த மக்களுடைய ஆத்மாவை தன்னுடைய எழுத்துக்களில் கொண்டு வருகிறான். அதனால் ஒரு 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 புதிய மாவட்டத்தை அதனுடைய நிலப்பரப்பை, அந்த மண்ணை ஏற்கனவே ஒரு நல்ல வாசகனால் அறிந்து கொள்ள முடியும். அசோகமித்திரனை பார்ப்பதற்காக சென்னைக்கு போகிற பல எழுத்தாளர்கள் நேராக போய் டி நகரில் அவருடைய வீட்டை தட்டிடுவாங்க.
அவர் ரொம்ப பதட்டப்பட்டுறாரு. அவர் ரொம்ப தனிமையில் வாழ்ந்த ஒரு ரைட்டர். அவர் எப்படி வந்தேன், எப்படி தெரியும், என் வீடு அட்ரஸ் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார்னா, உங்கள் நாவல் படித்தேன் சார், அப்படியே வந்துட்டோம், யாரையும் கேட்கலன்னு சொல்லிடலாம். ஏன்னா அவருடைய நாவலில் அக்கு வேறு ஆணி வேற, டி நகர் எங்கே இருக்குது, என் வீடு எங்கே இருக்குது என்கிற புள்ளி விவரங்களோட ஒரு எழுத்தாளரால் எழுத முடியும். எனக்கு தஞ்சாவூருடைய பல நிலப்பரப்புகள் ஏற்கனவே நான் அறிந்தது. அதிலும் குறிப்பாக இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய தி ஜானகிராமன் இந்த மண்ணை சேர்ந்தவர். தி ஜானகிராமனுடைய மோகமுள்ளில் ஆரம்பித்து அம்மா வந்தாலிலிருந்து பல கதைகளில் அவர் தஞ்சாவூரினுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை, குறிப்பாக தஞ்சாவூரினுடைய மாவட்டத்தில் இருக்கிற பெண்களை, பெண் மனதை விதவிதமாக ஆராதித்திருக்கிறார் ஜானகிராமன். எனக்குலாம் ரொம்ப பொறாமையா இருக்கும். இந்த தஞ்சாவூர்ல மட்டும் எப்படா ஜானகிராமன் எழுதுற மாதிரியான பெண்கள் இருப்பாங்க, மற்ற மாவட்டத்திலலாம் இருக்க மாட்டாங்களான்னு. நான் அவருடைய ஒரு புகழ்பெற்ற கதை இருக்கு, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஜானகிராமன் வந்து ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை பார்த்தார். அவர் டெல்லியில் வந்து ஒரு வாசகன் பார்க்குறார். பார்த்து, சார் நீங்கள் ஜானகிராமன் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம். எப்போ சார் ஊருக்கு போவீங்க அப்படின்னு கேட்குறாரு. மார்கழி மாதம் போவேன். எதுக்குப்பா கேட்குற? இல்லை, எனக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் 5 ஏக்கர் நிலம் இருக்குது, உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்கிறார். அவர் பயங்கரமாக, ஒரு எழுத்தாளனுக்கு 5 ஏக்கர் நிலமா, எதுக்குப்பான்னு கேட்குறாரு. நீங்கள் தவம்னு ஒரு கதை எழுதிக்கிறீங்களே, அதுக்கு சார் அப்படின்றா. ஒரு கதைக்கு 5 ஏக்கர் நிலம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த வாசகன் சொல்கிறான், அவ்வளோதான் சார் எங்கள் அப்பா சம்பாரிச்சான், 50 ஏக்கர் சம்பாரிச்சிருந்தா 50 ஏக்கரையும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு இருப்பேன். ஒரு கதைக்காக ஜானகிராமனுக்கு 5 ஏக்கர் நிலம் எழுதித்தரேன், ஒரு சிறுகதைக்காக எழுதித்தரேன் அப்படின்னு சொன்ன வாசக மனது உள்ளது எங்கள் இந்தியா, அல்லது எங்கள் தமிழ்நாடு, அல்லது எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் என்று நாம் எப்படி வேண்டுமானாலும் பிரித்து கொள்ளலாம். நான் அந்த ஏற்கனவே அந்த கதையை சொல்லியிருக்கேன், அந்த தவம் கதை ஒன்லைனில் சொல்கிறேன். கும்பகோணத்தில் ஒரு, அந்த அம்மாவை எப்படி சொல்கிறது, அந்த அம்மானே சொல்லலாம், ஒரு பேரழகியின் வீடு. ஜானகிராமன் அந்த பேரழகி எப்படி வர்ணிக்கிறார்னா, ஒரு பெண்ணுக்கு அழகான நிறம் வாய்க்கலாம், அழகான மூக்கு இருக்கலாம், அழகான உதடுகள் இருக்கலாம், அழகான ஸ்தனங்கள் இருக்கலாம், அழகான இடுப்பு இருக்கலாம், இடை இருக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பொண்ணுக்கு ஒரு கடவுள் படைச்சிட்டான்னா அவன் எந்த மாதிரியான தருணத்தில் இருந்திருக்க முடியும் அப்படின்னு அந்த தவம் கதையில சொல்றாரு. அந்த அம்மா வந்து கோயிலுக்கு ஒரு ஆரத்தி தட்டோட போச்சுன்னா, இதுவரையில எந்த குருக்களும் அந்த ஆரத்தி தட்டை மட்டும் பார்த்து வாங்கண்டே இல்லை. தடுமாறி, நிலை தடுமாறி, கை தவறி ஆரத்தி தட்டு பல தடவை கீழே விழுந்திருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பேரழகியாடா அந்த உலகத்துல அப்படின்னு எல்லாருமே பார்த்துருக்காங்க. எல்லாத்தையும் அப்படி அப்படியே அச்சு அசலா படைச்ச அந்த அம்மா வந்து அவர் வர்ணிச்சுன்னே இருக்கார். ஆனால் ஒரு மிராசுதாரர், தம்பி சொன்ன மாதிரி ஒரு மிராசுதாரர் வந்து கும்பகோணத்திலேருந்து மத்தியானத்தில் வண்டி கட்டி சாயங்காலம் இருட்டும் போது அந்த அம்மா வீட்டுக்கு போறார். அந்த அம்மா வந்து பேரழகியா இருக்காங்க. அவங்க பேர் சொர்ணாம்பா. நீ என்ன பெரிய சொர்ணாம்பா அழகாடா அப்படின்னு ஒருத்தன் சிங்கப்பூர்ல மலேசியாவில் கேட்குறான். அங்க இருந்தா அந்த கதையை தொடங்குறார். நீ என்ன பெரிய சொர்ணாம்பா மாதிரியான அழகா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறப்போ, இவனுக்கு பார்த்த ஒரு பொண்ணை பத்தி ஒருத்தர் கேட்குறப்போ இந்த கதையை சொல்றாங்க. முழு கதையும் சொல்ல, ஒரே ஒரு இன்ச் சொல்ல விரும்புறேன். ஒரு வண்டி ஓட்டி அந்த மிராஸ்தாரை கூட்டின்னு இந்த அம்மா வீட்டுக்கு போறான். நம்ம வெளியே வந்து அந்த ஆளை கூட்டின்னு போகுது. அந்த மிராஸ்தாரர் எப்படி இருப்பார்னா, பெரும்பான்மையான மிராஸ்தாரர்கள் ரொம்ப கட்டையா, ரொம்ப கருப்பா, ஏன் கலர்ல, நம்மளாம் சட்டையே பண்ணாத மாதிரி தான் இருப்பான். அவன்கிட்ட ஒரே தகுதி பணம் வச்சிருப்பான், அவ்வளவுதான். இந்த பேரழகி வந்து அவனை உள்ள கூட்டின்னு போவான். இந்த வண்டி ஓட்டுன்னு போனவனுக்கு இதை தாங்கவே முடியாது. இவ எங்க இருக்கிறா, இந்த நாய் எங்க இருக்குது, இவனை வந்து இவ உள்ள கூட்டின்னு போறான்னா இவன்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பணம். அப்ப இந்த பணம் இருக்குதுன்னா, இந்த பணம் சம்பாரிச்சா நாமளும் இவளை ஒரு நாள் நம்மளையும் வந்து இவளை கூட்டின்னு போவா இல்லையா அப்படின்னு அவன் மலேசியாவுக்கு போயிடுவான். 10 வருஷம் காஃபி, டீ, அன்னம், தண்ணி, ஆகாரம் கூட குடிக்காம சம்பாரிச்சு சேர்த்து வச்சு, பணம் தானே இது ஒரு நாளைக்கு எடுத்துன்னு சொர்ணாம்பாள்கிட்ட போய் கொடுத்துட்டு அவ கூட ஒரு நாள் இருந்துட்டு வந்துடணும் அப்படின்ற நோக்கத்தோட அவன் வந்து 10 வருஷம் பொறுத்து வருவான். வீட்டில் சூட்கேஸ் எல்லாம் போட்டுட்டு வீட்டில் வந்து உடனடியாக சொல்லிட்டு, கும்பகோணம்ல ஒரு ஜோலி இருக்கு, போயிட்டு வந்துடுறேன்.
அப்படின்னு இவன் சொன்னாம்பா வீட்டுக்கு போவான். 10 வருஷமா சேகரிச்ச அவ்வளோ பணமும் வீட்டுக்கு பசங்களுக்கு மலேசியா வந்து எதுவுமே வாங்கி கூட வரமாட்டான், எல்லாமே அவளுக்கு. மொத்த ரூபாய் எடுத்துன்னு அவள் வீட்டுக்கு போவான். வீட்டை போய் கதவை தட்டுவான். ஒரு வயசான அம்மா, ஒரு பாட்டி வந்து கதவை திறக்கும். தந்தோடனே இவன் கேட்பான், சொர்ணாம்பாவை பார்க்கணும். இந்த அம்மா சொல்ற, நான் தான் சொர்ணாம்பா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். அவன் வந்து 3 தடவை ஹார்ட் அட்டாக் வரும். அப்படியே அதிர்ச்சியாகி, நீங்கள் தான் சொர்ணாம்பாவா? ஆமாம், அந்த முகம்லாம் பார்த்தா அந்த சக்கச்சவேல்ன்ற உடம்புல அந்த பச்சை நரம்புகள் இந்த வயசான காலத்தில் தெரியும். உடம்புலாம் சுருக்கமாயிட்டு இருக்கும். உள்ளே போயிட்டு அவன் உள்ளே கூட்டின்னு போவான். அவனை கூட்டின்னு போய், இப்படி பண்ணிட்டீங்களே, 10 வருஷம் நாயா பேயா உழைச்சி இவ்வளோ பணம் எடுத்துட்டு வந்துக்கிறேன், கடைசியில் நீங்கள் இப்படி ஆயிட்டுக்கிறீங்களே, தமா இருந்தாமா உனக்காக சொல்லுவான். அதான் கதை. இந்த ஒரு வரிக்காக தான் இவ்வளோ பெரிய கதை. அந்த அம்மா கேட்கும், அவன் தோளில் கை வச்சு, எது எதுக்கு தவம் இருக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையாடா அப்படின்னு கேட்கும். இந்த ஜானகிராமனுடைய இந்த மாதிரியான கதைகள் இருக்குல்ல, அது நமக்கு கொடுத்த வாசிப்பு அனுபவம் இருக்குல்ல, வேற எந்த விஷயங்களும் கொடுக்கவே முடியாது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்மளே ஒரு நிலத்தின் பரப்பை, ஒரு மனிதர்களின் வாழ்வியலை ஒரு எழுத்தாளன் தான் பதிவு செய்து வைக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இப்போ நமக்கு இங்கே வரப்போகிற ஒரு கலெக்டரை விட, அல்லது இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மினிஸ்டரை விட, அல்லது இந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிற ஒரு முதலமைச்சரை விட, ஒரு ஜனாதிபதியை விட, ஒரு பிரதமரை விட ஒரு எழுத்தாளனுடைய இடம் என்பது கொஞ்சம் மேலே. ஏனென்றால் அவன் ஒரு வாழ்க்கையினுடைய சகாப்தத்தை, மனிதர்களை அப்படியே பதிவு செய்து உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறான். அது அடுத்த தலைமுறை அதை எடுத்து வாசிக்கிறது. அதை வாசிக்கிற போது செப்டம்பர் மாதத்தில் எப்பொழுதுமே கல்லணை ஆறு திறக்கப்படும் என்பது கூட ஒரு எழுத்தின் வழியாகத்தான் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்கிறது. ஆனால் எழுத்து என்பது அவ்வளவு வீரியமான ஒன்று. அவர்கள் போட்டு கொடுத்த அந்த பாதையை இன்றைக்கு தஞ்சாவூரிலிருந்து எழுதி கொண்டிருக்கிற சசிகுமார், புலியூர் முருகேசன் வரையிலும் பாடுபட்டு அந்த மக்களை இங்கு பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். வாசிப்பு மட்டும்தான் நம்மை இந்த மனநிலைக்கு கொண்டு போகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, நான் இன்றைக்கு தஞ்சாவூரை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாக டி.ஆர். ராஜரத்னம் பிள்ளை என்கிற ஒரு புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வானை நீங்கள் எல்லோருமே தெரிந்திருப்பீர்கள். டி.ஆர். ராஜரத்னம் பிள்ளைக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டது. டி.ஆர். ராஜரத்னம் பிள்ளை பத்மபூஷன் விருதை வாங்கி கொண்டு வெளியே வருகிற போது ஜனாதிபதி மாளிகைக்கு வெளியே அவருக்கு ஒரு பெரிய பிரஸ் மீட் நடந்தது. பிரஸ் மீட்ல எல்லாரும் ராஜரத்னம் பிள்ளையை கேட்கிறார்கள், இந்த தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஜனாதிபதியிடம் பத்மபூஷன் விருதே பெற்ற இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானது இல்லையா என்று நிருபர்கள் கேட்கிறார்கள். ராஜரத்னம் பிள்ளை கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் சொல்ற இல்லை என்று சொல்கிறார். எல்லா நிருபர்களும் ஷாக் ஆயிடுறான். ஒரு பத்மபூஷன் வாங்குகிற தகுதியே, அந்த இடத்தையே நம்மளை நிராகரிக்கிறாரே. அவர் சொல்றாரு, தம்பி ஒரு நிமிஷம் இரு, நான் எப்பொழுதும் கல்யாண ஊர்வலங்களில் இதுவரையும் நாதஸ்வரம் வாசித்ததே இல்லை. மேடையில் உட்கார்ந்துதான், பட்டு பீதாம்பரம் போட்ட மேடையில் உட்கார்ந்துதான் நாதஸ்வரம் வாசித்திருக்கிறேன். நாதஸ்வரத்தை அவ்வளவு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். ஒரே ஒரு முறை தஞ்சாவூரில் நடந்த என்னுடைய நண்பனின் கல்யாணத்துக்கு, அந்த பெண் அழைப்புக்கு நான் நாதஸ்வரம் வாசிக்க ஒத்துக்கொண்டேன். தெருவில் நான் தெருவில் பொண்ணு அந்த டிராக்டர்ல அலங்கரித்து உட்கார்ந்து இருக்கிற இடத்தை பார்த்து நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டே போகிறேன். உங்களுக்கு தெரியும், ஒருவேளை நம்முடைய காலகட்டத்தில் அதெல்லாம் மறந்திருப்போம். அந்த காலத்தில் இந்த பெட்ரமார்க்ஸ் லைட் இருக்கும். இந்த பெண்ணு ஊர்வலத்தில் பெரும்பாலும் குருவிக்காரர்கள் அந்த பெட்ரமார்க்ஸ் லைட்டை சுமந்து வருவார்கள். அவர்களுக்கான ஒரு நாள் கூலி அன்னைக்கு ராத்திரி மண்டபத்தில் நாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு 11 மணிக்கு மீந்து போகிற கொஞ்சம் சோறு போட்டு அவங்களை துரத்தி விடுவார்கள். அப்படி ஒரு குருவிக்காரர், ரொம்ப கான்சியஸா குருவிக்காரன் அப்படின்னு சொல்ல, குருவிக்காரர் ஒரு பெட்ரமார்க்ஸ் லைட்டை தலையில் வைத்துக்கொண்டு, லைட் வந்து கரெக்டா டி.ஆர். ராஜரத்னம் பிள்ளையினுடைய முகத்தில் படுகிறதா என்று தெரிகிற மாதிரி இவர் கூடயே அவரும் நடந்து வருகிறார். அப்படியே நகர்ந்து வருகிறார்கள். இவர் வந்து உச்சஸ்தாயில் தன்னுடைய நாதஸ்வரத்தை வானுக்கு உயர்த்தி ஒரு உயர்ந்த ராகத்தை வாசிக்கிற போது குருவிக்காரர் அந்த இசையில் மயங்கி பெட்ரமார்க்ஸ் லைட்டை விட்டுட்டு ஷபாஷ் அப்படின்னு கைத்தட்டுகிறார்.
லைட் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. ராஜரத்னம் பிள்ளை ஜனாதிபதி மாளிகையில் நின்று நிருபர்களிடம் சொல்றாரு, அவன் தான் சார் என் பாட்டை கேட்டுட்டு, அவன் தான் என்னுடைய வாசிப்பை கேட்டுட்டு எனக்கு பட்டம் கொடுத்தவன். இந்த ஜனாதிபதிக்கு யாரோ 4 IAS ஆபீசர் சொல்லிக்கிறாங்க, பத்மபூஷன் யார் யாருக்கு கொடுக்கலாம், ராஜரத்னம் பிள்ளைக்கு போடுங்க. அவர் யாருங்க? அவர் நாதஸ்வரம் வாசிப்பாருங்க. ஜனாதிபதிக்கு நாதஸ்வரம் என்னன்னு தெரியாது, புல்லாங்குழல் என்னன்னு தெரியாது. அதனால அவர் கொடுத்துட்டாரு. எனக்கு அந்த குறிகார் கொடுத்தாருல்ல, அவர் ஏற்கனவே எனக்கு பத்மபூஷன் கொடுத்துட்டாரு. ஜனாதிபதி கொடுக்கறது இது 2வது. இதில் எனக்கு பெரிய விருப்பமே இல்லை. மிகப்பெரிய கலைஞர்கள், இந்த பொன்வண்ணன் சாருக்கு தெரியும், மிகப்பெரிய கலைஞர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்கிற பட்டு பீதாம்பரம் பதவி அதிகாரம் இதை எல்லாவற்றையும் துச்சமாக மதிக்கிறார்கள். ஒரு ரைட்டர் அல்லது ஒரு இசைக்கலைஞன் என்பவன் அவன் ஒரு உச்சத்தில் இருப்பான். ஒரு தடவை ஜனாதிபதி வெங்கட்ராமனை அவர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார் இவருக்கு, சந்திரபாபு. பாபுவோட பெரிய ரசிகர் வெங்கட்ராமன். பாபு வந்து டெல்லிக்கு ஏதோ ஒரு ஷூட்டிங் போய்க்கிறார். உங்களை ஜனாதிபதி மாளிகையில் விருந்துக்கு கூப்பிட்டுக்கிறாரு. பாபு அவர் வீட்டுக்கு போய் எதிரில் சோஃபாவில் உட்கார, சுத்தி புரோட்டோகால் பிரகாரம் ராணுவ பாதுகாப்பு இருக்கிறது ஜனாதிபதி. இவர் உட்காந்து உடனே ரொம்ப கேஷுவலா ஜனாதிபதி சொல்றாரு, நான் உங்களுக்கு பெரிய ரசிகன், ஒரு பாட்டு பாடுங்க பாபுன்னு சொல்றாரு. நான் ஒரு முட்டாளுங்க பாட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. பாடுங்கன்னு உடனே அவரு நான் ஒரு முட்டாளுங்கன்னு பாடுறாரு. பாடின உடனே ஜனாதிபதி கண்ணை மூடி அந்த ராகத்துக்கு தன்னோட தொடையில தட்டி மியூசிக் போடுறாரு. மியூசிக் போட்ட அடுத்த செகண்டு சந்திரபாபு தான் சோஃபாலேருந்து குரங்கு மாதிரி எகிரி ஜனாதிபதி மடியில் போய் உட்காந்துக்கிறார். உட்கார்ந்த உடனே இந்த AK-47 வச்சுன்னு நிற்கிறான்ல, அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த புரோட்டோகாலை எப்படா மீறுறது, இவர் எப்படி இறக்குறது, இல்லை சுடுறது, ஒண்ணுமே புரியல. எல்லாரும் அப்படியே திகச்சு நிற்கும் போது சந்திரபாபு அடுத்த இடத்துக்கு போறாரு. ஜனாதிபதி வெங்கட்ராமனுடைய கன்னத்தை தட்டுறாரு. ஜனாதிபதி அவர் தட்டினே, நீ பெரிய ரசிகர்டா அப்படின்றாரு. அப்போ ஒரு ரைட்டர், ஒரு 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 கலைஞன் வந்து மற்ற எல்லாத்தையும் அந்த செகண்ட்ல வந்து நிராகரிக்கிறார். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கலா அனுபவம் தேவைப்படுகிறது. நான் சமீபத்தில் உங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் ஜெகநாதன், ஒரு சின்ன பையன், ஒரு 20-22 வயசு அல்லது ஒரு அதிகபட்சம் 30 வயசு இருக்கான். அவன் வந்து மழைக்கண் என்று ஒரு தொகுப்பு போட்டிருக்கான். அந்த மழைக்கண் தொகுப்புக்கு பிறகு அநாகத நாதம் என்று ஒரு கதை எழுதியிருக்கான். பிரமாதமான கதை. என்னன்னா, இதே மாதிரியான ஒரு நாதஸ்வர குடும்பம். எல்லா திருவிழாக்களிலும் எல்லா விசேஷங்களுக்கும் நாதஸ்வரம் வாசிக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து செந்தில் ஜெகநாதன் அந்த கதையை ஆரம்பிக்கிறான். அந்த அப்பா அப்படியே வழன்னு கருணாக பாம்பு மாதிரி இருக்கிற அந்த நாதஸ்வரம் தான் அந்த வீட்டுக்கு உயிர். அந்த நாதஸ்வரத்திலிருந்து இசைத்த கீர்த்தனைகள், அந்த நாதஸ்வரத்திலிருந்து பிரவகித்த இசை, இது எல்லாம் அந்த வீட்டை நிர்வகித்திருக்கிறது. நண்பர்களே, ஒரு கலைஞன், ஒரு எழுத்தாளன் எவ்வளவு உச்சத்தில் எழுத முடியும் என்று செந்தில் ஜெகநாதன் ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறான். இந்த நாதஸ்வர கலைஞனுக்கு ஒரு பையன் பிறக்கிறார். அவன் பையன் பிறந்துட்டான் என்பதை இந்த நாதஸ்வர கலைஞன் கேட்ட அந்த வினாடி வேக வேகமா வீட்டுக்கு வந்து தன்னுடைய நாதஸ்வரத்தை எடுத்து தெருவில் உட்கார்ந்து அந்த ஊருக்கே கேட்கிற மாதிரி ஒரு இசையை வாசிக்கிறார். அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு சந்தோஷம். ஒரு கலைஞனுக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை சாக்லேட் கொடுத்தில்ல, ஸ்வீட் வாங்கி லட்டு கொடுத்தில்ல, எனக்கு பையன் பிறந்த வாசித்து அதை அனுபவிக்கிறான். அந்த பையனுக்கு சாமிநாதன் நாதம் என்று பெயர் வைக்கிறான். ஆனால் என்ன துரதிருஷ்டமே தெரியவில்லை, அந்த பையனுக்கு மியூசிக் வரவே இல்லை. அவனை யார் யாருக்கிட்டையோ சேர்த்து விடுறாங்க. எல்லா இடத்திலிருந்தும் அவன் துரத்தப்படுறான். அவனுக்கு ஒரு கட்டத்தில் மிகுந்த அங்கலாய்ப்பும், நமக்கு மியூசிக்கே வரலையே என்று அவன் இயங்க ஆரம்பிக்கிறான். கடைசியாக வைத்தியநாத ஐயர் என்று ஒருத்தர் அவனை சேர்த்து விடுறாங்க. அவர்கிட்ட என்ன கண்டிஷன்னா, அவர் உனக்கு கத்தே கொடுக்க மாட்டார், நீ அவர்கிட்ட கத்துக்கவே வேணாம், அவருடைய மூச்சு காற்று உன் மேல பட்டாலே நீ நாதஸ்வரம் வாசிப்பாய். அவ்வளோ பெரிய ஆளு. அவருக்கு சும்மா எடுபடியாரு. அப்படிதான் நம்முடைய பாரம்பரியங்கள் நம்ம வந்து போய் சேர்த்து அப்படி தள்ளி விடுவாங்க படுகுழியில. அதெல்லாம் நம்பி இந்த பையன் வந்து அவர்கிட்ட வாசிக்க போயிடுவான். இப்போ அவர் வாசிக்கும் போது இவன் முன்னாடி வந்து உட்காந்து கவனிப்பான், அவர் எப்படிலாம் வாசிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து என்னத்தை கத்துக்கணும்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2-3 வருஷம் போல அவருக்கு என்னெல்லாம் அவன் பண்ணுவான்னா, அவருடைய பாதரட்சைகளை எடுத்து வைப்பான்.
அவருக்கு வெத்தலைப்பாக்கு போட்டு அந்த வெத்தலை செல்லத்தை கொடுப்பான், அவருக்கு சொம்புல தண்ணி கொடுப்பான். நாம் சினிமாவில் பார்த்திருப்போம். இந்த காட்சிகளை எல்லாம் இந்த பையன் அவருக்கு சேவகமாக செய்வான். அதற்கு பதில் அவர் தர வேண்டியது இசை. தனக்கு வராமல் போன அந்த நாதஸ்வரத்தை எப்படியாகிலும் வைத்தியநாத ஐயர் தனக்கு கற்றுக் கொடுத்து விடுவார் என்று அவன் நம்புவான். ஆனால் சில கச்சேரிகளில் அவனை உட்காந்து இந்த தாளம் போட வைப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? அவன் தான் லாஸ்ட் அசிஸ்டன்ட் இந்த கச்சேரி வாசிக்கிறவங்களுக்கு. ஒண்ணுமே அவனால கத்துக்க முடியலன்னா தாளம் போட விட்டுருவாங்க. அந்த தாளத்தையே இவனால சரியா போட முடியாது. பல தடவைகள் வைத்தியநாத ஐயர், இப்ப நீங்களாம் ஆடியன்ஸ் உட்காந்துங்களா, உங்கள் யாருக்கும் தெரியாமல் பக்கத்துல தவுல் அடிக்கிறார்ல, அந்த தவுல் அடிக்கிறவருடைய அங்கவஸ்திரத்தை வாங்கி தவுல் மேல போட்டு தவுல்ல அடிக்கிற அந்த கொம்புக்குதுல அதில் 4 இடி இடிப்பாரு மேடையிலே. பார்த்துங்கிற நமக்கு தெரியவே தெரியாது. அவர் ஏதோ வெத்தலைப்பாக்கு போடுறாரு அல்லது அவனை ஆராதிக்கிறாருன்னா நமக்கு தெரியும். இப்படி இவன் அவமானப்பட்டு ஒரு நாள் அம்மாட்ட வந்து, எனக்கு வந்து மியூசிக்கே வரல, எனக்கு நாதஸ்வரம் வாசிக்கவே வரல, பயங்கரமா அழுது கூப்பாடு போடுவான். ஆனால் உடனே அவர்கிட்ட இருந்து நிற்க மாட்டான். ஒரு முறை வைத்தியநாத ஐயரும் இதே மாதிரி தெருவில் வாசிப்பார். அப்படி வாசிக்கிற போது இவங்கிட்ட சொல்றார், தெருவில் வாசிக்கிற போது இந்த பையனுடைய உதவி அவருக்கு தேவைப்படும், நீ பரவாயில்ல எனக்கு ஈக்குவலா இன்னைக்கு வாசிச்சிரு அப்படின்னு சொல்லுவார். அவனுக்கு அதுவே பெரிய புலங்காகிதம் ஆயிடும். அவரு வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவன் வாசிக்க ஆரம்பிச்சிருவான். அவரால் அதை தாங்கவே முடியாது. நான் எவ்வளவு பெரிய இசை மேதை, நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இது ஆரம்பிச்சிச்சே அப்படின்ற கோபம் இருந்துனே இருக்கும். இப்ப அந்த ஊர்வலம் போக போக ஒரு கட்டத்தில் வாசிக்க முடியாமல் இவன் தப்பு தப்பா வாசித்து பிரேக் பண்ணிடுவான். இவருக்கு ஏற்கனவே இவன் நம்மளை விட்டுட்டு வாசித்துட்டான்ற கோபம் வேற இருக்கும். ரெண்டும் சேர்ந்து பப்ளிக்ல எல்லா மனிதர்களும் முன்னாடியும் அவனை அடிச்சு தோசம் பண்ணிடுவான். எட்டிலாம் உதைப்பார் நெஞ்சில. அந்த பையன் அப்படியே தன்னுடைய நாதஸ்வரத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு முன்னாடி அம்மாட்ட வச்சுட்டு சொல்லுவான், உயிரே போனாலும் இனிமேல் இந்த நாதஸ்வரம் வேணாம். சரி, எப்படி பொழைப்ப? ஹோட்டல்ல சர்வர் வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேன் என்று நாதஸ்வரத்தை வீட்டில் போட்டு அவன் ஒரு ஹோட்டலுக்கு சர்வர் வேலை செய்ய போய்விடுவான். கலை மனிதர்களை தொடர்ந்து அதை அங்கீகரிக்க முடியவில்லை என்றால், அதை பற்றி கொள்ள முடியவில்லை என்றால், ஹோட்டலுக்கு சர்வராகவும் தெருவில் பிச்சைக்காரனாகவும் அனுப்பி கொண்டே இருக்கிறது. அந்த பையன் ஒரு ஹோட்டலுக்கு சர்வராக போய்விட்டான். ஆனால் அவனால் அங்கேயும் நீடிக்க முடியவில்லை. எந்த கலைஞனாலும் அப்படி நீடிக்கவே முடியாது. பக்கத்துல கோயில்ல இருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்டா இவன் நேரா போய் கிச்சன்ல நின்னுக்குவான். தோசை சுடுற சத்தத்துல இந்த இசை நாதம் நம்முடைய காதல விழாமல் இருக்கட்டும் என்று நினைப்பான். ராத்திரில அவனால் தூங்க முடியாது. பைத்தியக்காரன் மாதிரி எழுந்து ராத்திரிலேயே நாதஸ்வரம் வாசிக்கிற செய்கைகளை செய்து காமிப்பான். இப்படி ஒவ்வொரு நாளும் அலைக்கழிக்கிற ஒரு வாழ்க்கை அந்த பையனுக்கு வாய்த்து கொண்டே இருக்கும். கடைசியாக அவன் ஒரு முடிவுக்கு வருவான், இந்த நாதஸ்வரம் இந்த வீட்டில் இருக்கிறவரை நம்மால வாழவே முடியாது, நம்மால் ஜீவிக்கவே முடியாது, இது நம்மளுடைய உயிரை எடுக்காமல் விடாது என்று முடிவு பண்ணி கடைசி நேரத்தில் அவன் ஒரு முடிவு பண்ணுவான். சீர்காழியில் இதெல்லாம் நடக்கும், கும்பகோணத்தில் போய் இந்த நாதஸ்வரத்தை யாருக்கிட்டாவது வித்து தொலைச்சிடலாம் என்று முடிவு பண்ணுவான். ஆனால் அம்மா செத்துருவா, தூக்கு மாட்டின்னு செத்துருவா. இந்த நாதஸ்வரம் தான் இந்த வீட்டுக்கான பலம், இந்த வீட்டுக்கான கலை, இந்த வீட்டுக்கான தன்னுடைய கணவனை மாதிரி அவள் அந்த நாதஸ்வரத்தை தான் பார்த்து கொண்டிருக்காள். அவன் ஒரு நாள் சீர்காழியிலிருந்து கும்பகோணம் புறப்படுகிற ஒரு பஸ்ஸுக்கு ஓடி போய் பஸ்ஸில் ஏறுவான். ஏறி கையில் இந்த நாதஸ்வரத்தை பிடித்துக்கொண்டே இருப்பான். பக்கத்தில் உட்காந்துக்கிற ஒரு ஆள் கேட்பார், இது என்ன ஊதுகுழலா, இவ்வளோ சின்னதா, எவ்வளோ பெரிய நாதஸ்வரம், இதை எவ்வளோ நேரம் பிடிச்சின்னு வருவேன், லக்கேஜ் வைக்கிற இடத்துல இதை வை என்று வாங்கி அவர் தான் வைப்பார். அந்த ஆள் அவருக்கு நல்லா மாம்பழ கலரில் ஒரு சட்டப்பட்டுப்பார், நல்லா ஞாபகம் இருக்கும். கும்பகோணத்தில் போய் இறங்கி பஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் போயிடுவான். போன உடனே தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும், நாதஸ்வரத்தை பஸ்ஸிலே விட்டோம். அம்மா கேட்டா பஸ்ஸில் போகும்போது நாதஸ்வரம் தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிடலாம் என்று நினைத்து கொண்டே போவான். போய் லக்கேஜ் விட்ட இடத்துல பார்த்தா நாதஸ்வரம் இருக்காது. நம்ம சும்மா அப்படி நினைச்சோம், ஆனால் உண்மையிலேயே நாதஸ்வரம் தொலைஞ்சிச்சு. அவனால் அதை தாங்கிக்கவே முடியாது, புரண்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் அழுவான். அந்த கண்டக்டர்கிட்ட போய் முறையிடுவான். நான் ஓடி ஏறினேன். என்ன ஊரில் ஏறினேன்? சீர்காழிலேருந்து 5 கிலோமீட்டரில். அப்போ நாதஸ்வரம் என் கையில் இருந்துச்சு, இங்கே தான் சார் வச்சேன், எங்கேயோ தொலைஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்து டிரைவர் சொல்லுவார், தம்பி இங்கே வா, ஓடி நீ ஏறினேன்னு சொல்கிறல்ல, அப்படி ஏற முடியுமா? நாதஸ்வரம் கையில் இருந்துச்சுன்னா நீ வரும்போதே வெறுங்கையோடு தான், அந்த நாதஸ்வரமே உன் கையில் இல்லைன்னு சொல்லுவார். அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் மாதிரி மறுபடியும் சீர்காழிக்கு அங்கிருந்து போய் அவன் நேராக தன்னுடைய வீட்டுக்கு போய், ஒருவேளை
கண்டக்டர் சொன்ன மாதிரி, டிரைவர் சொன்ன மாதிரி வீட்டிலேயே தான் நாதஸ்வரத்தை விட்டு போயிட்டோமோ என்று அந்த நாதஸ்வரம் வழக்கமாக இருக்கிற அந்த இடத்தில் பார்ப்பான். நாதஸ்வரம் இருக்காது. இருந்த உடனே அவனுக்கு மறுபடியும் நாதஸ்வரம் போயிடுச்சே என்று நினைக்கிற போது அந்த அம்மா வந்து வெளியில் சொல்வாள், இல்லை தம்பி, நீ ராத்திரிலாம் அந்த நாதஸ்வரத்தை வாசிக்கிறத நான் பார்க்குறேன், மனதுக்குள் புழுங்கி புழுங்கி நீ அழற, அதை நான் பார்க்கிறேன். அதனால் நான் தான் எடுத்து நாதஸ்வரத்தை பூஜை அறையில் வச்சுக்கிறேன், நீ ஊருக்கு போகும்போது நாதஸ்வரத்தை எடுத்துன்னு போகலை என்று அவன்கிட்ட சொல்கிறாங்க. அவன் வந்து அந்த இரவு மறக்க முடியாத இரவு நண்பர்களே. ஒரு கலைஞனாக பிரவாகம் எடுக்கிற இரவு. அவன் அந்த நாதஸ்வரத்தை உரையிலிருந்து கழட்டுகிறான். இரவு 11 மணி. மெதுவாக வைத்து ஊத ஆரம்பிக்கிறான். வாழ்நாளில் சாமிநாதனுக்குள் அப்படி ஒரு இசை பிரவாகம் இருக்கும் என்று இந்த உலகத்துக்கு, அந்த ஊருக்கோ யாருக்குமே தெரியாது. அவன் அந்த மியூசிக்கை வாசிக்க 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 அம்மா பக்கத்தில் ஒரு ஈரிழை துண்டோடு உட்காந்து அவன் மீது வழிகிற வேர்வையை வழித்து 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 துடைத்து துடைத்து போடுவாள். காலையில் குங்குமம் போட்டு கழுத்துலையும் நெத்திலையும் வச்சு அனுப்பியிருப்பாள். ஒரு கட்டத்தில் அவனுடைய தொண்டை பொத்துக்கொண்டு ரத்தம் ஊத்துகிறதோ என்று அவள் கையை வைத்து அவனுடைய தொண்டையில் பார்ப்பாள். இல்லை, அது குங்குமம் வழிந்து வருகிறது என்று துடைத்து போடுவாள். ஊர் ஜனங்கள், ஊரே ஒரு மனிதன் கூட தூங்காமல் எல்லோரும் என்னுடைய நாதஸ்வரத்துக்கு அடிமையாகி அந்த வீட்டின் முள் வந்து நிற்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு கலைஞனின் வாழ்க்கையை ஒரு நாதஸ்வரத்தை விட்டு விட்டு இந்த பழியை அவனால் தீர்த்து கொள்ளவே முடியாது. நம்பர்களே, ஒரு வகையில் கலைஞர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதால் மட்டும்தான் இந்த உலகம் நீர்மையாக இருக்கிறது, ஈரமாக இருக்கிறது, மழை பெய்கிறது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு 10 நிமிஷம், 5 நிமிஷம், 5 மினிட்ஸ். ஓகே நம்பர்களே, நான் முதல் தேங்க்யூ மேடம். கலெக்டரே சொல்லிட்டாங்க சார். அப்போ உங்கள் தேங்க்யூ மேடம். இல்லை, நான் வரும்போதே முதல்ல வந்து என்னுடைய நண்பர்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சு. 1 மணி நேரம் டிபேட். அது என்னன்னா, நான் முத்துலிங்கம் என்கிற உலகின் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளனுடைய கதையை முதலில் இப்படி ஒரு பெரிய மாஸ் மத்தியில் வாசித்து காட்ட வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, நீ பெரிய தற்கொலைக்கு முயற்சி பண்ற, வாசிக்கிற ஒரு விஷயத்தை கேட்கிற மனநிலை இன்னும் தமிழ் வாசகர்களுக்கு வாய்க்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்ப எப்பதான் வாய்க்கிறது? அடுத்த நூற்றாண்டுல வாய்க்குமா? ஏதாவது ஒரு முயற்சி செய்து ஒரு நல்ல சிறுகதையை வாசித்து கேட்க வைக்கிற அனுபவத்தை அவர்களை அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் இப்படி ஒரு பெரிய மாஸ்ல அது முடியாது. நான் அந்த கதையின் சுருக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த கதையின் பெயர் அமெரிக்காக்காரி. அந்த பொண்ணு வந்து இலங்கையிலிருந்து தன்னுடைய PhD படிப்புக்காக அமெரிக்காவுக்கு போயிருப்பார். அவளுக்கு இன்றைக்கு ஒரு 4வது காதலனை அவள் அமெரிக்காவில் இழக்கிறாள். ஒவ்வொரு காதலனையும் அந்த பெண் எப்படி அடைவாள், எப்படி விடுவாள் என்பதை முத்துலிங்கம் மிக சுவாரஸ்யமாக விவரிக்கிறார். ஒன்றும் இல்லை, அவர்கள் எதிர்பார்க்கிற ஏதோ ஒன்று என்னிடம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது ரொம்ப பேரழகி. அவள் இலங்கையிலிருந்து போனாலும் கூட மிகப்பெரிய பேரழகியாக இருப்பாள். இந்த ஒவ்வொரு காதலனும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவள் பழக ஆரம்பித்த 2வது நாள் அல்லது 3வது நாள் என் அறைக்கு வந்து தங்கிக் கொள்ளுகிறாயா அப்படின்னு இங்கிலீஷில் கேட்பாங்க. அவள் வந்து இலங்கையிலிருந்து போன பொண்ணு. அதெல்லாம் முடியாது என்று சொன்ன அடுத்த நாள்லேருந்து இந்த காதல் வந்து பிரேக் ஆகும். இப்பொழுது ஒரு 3வதாக அவளுக்கு ஒரு காதலன் கிடைப்பான். அந்த காதலன் வந்து அவளுக்கு திடீர்னு அவள் எதிர்பார்க்காத ஒரு நாளில் அவளுடைய உதடுகளில் ஒரு முத்தம் கொடுத்து விடுவான். அவள் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாள். கல்ச்சுரல் ஷாக் அது. அவன்கிட்ட கேட்பா, நீ யாரை கேட்டுறா எனக்கு வந்து ஒரு முத்தம் கொடுத்தான்னு கேட்பான். அவன் சொல்லுவான், இது என்ன பெரிய விஷயம், நான் உன் கையில் முத்தம் கொடுத்துக்கிறேன், நீ ஒன்றுமே சொல்லலை. ஒரு நாள் உன்னுடைய நெத்தியில் முத்தம் கொடுத்தேன், அப்பயும் நீ ஒன்றும் சொல்லலை. உன்னுடைய நெத்திக்கும் உன்னுடைய உதட்டுக்கும் ஒரு 5 அங்குலம் இருக்கும், 5 அங்குலத்துக்கு இன்னொரு முத்தம் கொடுத்தேன், இது ரொம்ப பெருசாக பேசுகிற, ஆனால் 5 அங்குலம் தப்புன்னு இதை ஒன்றா வச்சுக்கலாமா என்று சொல்லுவான். அப்போது கல்ச்சுரலாக அவர்கள் வேறு மாதிரி இருப்பார்கள், இவ வேற மாதிரி இருப்பா. இவள் சின்ன வயசிலிருந்து இலங்கையில் வாழ்கிற போது இவளை வந்து எல்லாருமே அமெரிக்கக்காரி என்றே கூப்பிடுவார்கள். ஏன்னா இவருடைய ஸ்டைலு, சின்ன வயசுலேயே இவ பேசுகிற இங்கிலீஷ், அதனால் அப்படியே முயற்சி பண்ணி இவரை அமெரிக்காவுக்கே போய்விடுவார். இப்போ கடைசியாக ஒரு வியட்நாம்காரன் தன்னுடைய உயர்ந்த காதலை இவனிடம் அவன் ஒரு மியூசிஷியன், அவன் பகிர்ந்து கொள்வான். அப்புறம் நான் ரொம்ப சுருக்கமாக 5 நிமிஷத்தில் முடிக்கணுன்றதால அதை மிக மிக சுருக்கமாக இந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். அப்புறம் இவர்கள் 2 பேரும் ஒரே அறையில் வாழ ஆரம்பித்து விடுவார்கள். ஒவ்வொரு முறையும் இலங்கையில் மாறி மாறி இருக்கிற தன்னுடைய அம்மாவுக்கு இவர் செய்தி அனுப்பி கொண்டே இருப்பார். அம்மா, நான் இப்பொழுது PhD வாங்க இருக்கிறேன், நான் PhD வாங்குகிற வரையிலாவது
நீ உயிரோடு இருக்க வேண்டும் அம்மா, அதனால் இன்னும் மறைந்து மறைந்து வாழ கற்றுக்கொள் என்று இவள் செய்தி அனுப்பி கொண்டே இருப்பாள். அம்மா 2 மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நகரத்திற்கு வந்து ஏதாவது ஒரு டெலிஃபோன் பூத்துக்குள் போந்து சாயங்காலம் 6 மணிக்கு இவளுக்கு ஒரு ஃபோன் செய்வதை வழக்கமாக வைத்திருப்பாள். இப்படியே போகும். அவங்க 2 பேரும், இந்த வியட்நாம்காரனும் இந்த பொண்ணும் ஒரே அறையில் இருப்பார்கள். அம்மா ஊரிலிருந்து தாலி அனுப்பியிருப்பார். அந்த தாலியை வியட்நாம் முறை பிரகாரம் அவன் இவளுக்கு கட்டி இவர்கள் 2 பேரும் வாழ ஆரம்பிப்பார்கள். அவள் PhDயை முடித்து விடுவார். இவனுக்கு டீச்சர் வேலை கிடைக்கும். அதெல்லாம் கதை இல்லை. இவர்கள் 4 மாதம் ஆகியும் அம்மா கேட்க ஆரம்பிச்சுவார், உனக்கு குழந்தை, உனக்கு கரு உண்டாயிடுச்சா என்று கேட்பாள். அப்போதுதான் இவள் வந்து அவனை கூட்டின்னு போய் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட 2 பேரும் செக் பண்ணுவார்கள். எப்போதும் அவனை ஆச்சரியப்படுத்தும் அவள் அன்றைக்கு அந்த டாக்டர் இவர்கள் 2 பேரையும் சேர்த்து ஒரு ஆச்சரியப்படுத்துவார். அவர் சொல்வார், ஒரு பெண்ணுக்கு கரு உண்டாக வேண்டும் என்றால் அந்த ஆணிலிருந்து 1 மில்லிமீட்டர் விந்தணுக்களில் கிட்டத்தட்ட 2 கோடி உயிரணுக்கள் இருக்க வேண்டும். ஆனால் இவனுக்கு 1 கோடி தான் இருக்கிறது. ஒருபோதும் இந்த வாழ்நாள் முழுவதும் முயற்சி பெறினாலும் அவன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற வல்லமை அவனிடம் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அப்புறம் அவர்கள் வீடு வாங்குவதற்காக வைத்திருந்த மொத்த பணத்தையும் செலவழித்து ஒரு ஆப்பிரிக்க மாஸ்டருடைய விந்தணுவை கடனாக பெற்று ஒரு கரு வங்கிக்கு போய் அதை தன்னுடைய வயிற்றில் 5 மாதமாக கர்ப்பமாக சுமந்து அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அவளுக்கு இப்பொழுது ஒரு புதிய விஷயம் தோன்றுகிறது. அவங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் நடக்கிற உரையாடலில் அவள் கேட்பாள், நான் ஒருபோதும் அமெரிக்கக்காரியாக ஆகவே முடியாதா என்போது அவங்க அம்மா சொல்வார், ஆகவே முடியாது, நீ எப்பொழுதும் ஒரு இலங்கைக்காரி தான் என்று சொல்வார். அப்பொழுது அந்த அம்மா மறுபடியும் இந்த பெண் கேட்பாள், நான் ஒரு அமெரிக்கனை திருமணம் செய்து கொண்டால் அப்பொழுதும் நீ அந்த அமெரிக்கனின் மனைவியாகிய இலங்கைக்காரி தான். ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் ஒரு இலங்கைக்காரியாகவே இருப்பாள். அவள் இவளுக்கு பிரசவம் பார்க்கிற நர்ஸுகிட்ட கேட்பாள், நான் இலங்கைக்காரி, என் வீட்டுக்காரு வியட்நாம்காரன், நாங்கள் கருவை தானமாக பெற்றவன் ஒரு ஆப்பிரிக்காக்காரன், எங்கள் 3 பேருக்கும் சேர்ந்து பிறக்கிற இந்த குழந்தை என்னவாக ஐயா பிறக்கும், என்னமாக அம்மா பிறக்கும் என்று கேட்கிற போது இதுதான் ஒரிஜினல் அமெரிக்கக்காரி என்று அந்த நர்ஸ் பதில் சொல்வாள். நண்பர்களே, அந்த கதையை முத்துலிங்கம் முடிக்கிற போது அவங்க அம்மாவுக்கு அவள் ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் ஒரு வரி எழுதி கொண்டே இருப்பாள், அம்மா உன்னுடைய பேத்தியை பார்ப்பதற்கு இப்பொழுது இன்னும் கொஞ்ச நாளாவது நீ உயிரோடு இருக்க வேண்டும், அம்மா என் திருமணத்தை பார்ப்பதற்கு இன்னும் கொஞ்ச நாள் நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்று எழுதி கொண்டே இருப்பாள். இப்பொழுது கடைசியாக தன்னுடைய அம்மாவுக்கு எழுதுகிறாள், அம்மா உண்மையான உன்னுடைய அமெரிக்கக்காரி பேத்தி பிறந்து விட்டாள். அவள் ஒரு இளைஞன் அவளிடம் வந்து நீ என் அறையில் தங்கிக் கொள்கிறாயா என்று கேட்கிற போது கண்டிப்பாக என் மகள் அவன் அறையில் தங்கிக் கொள்வான். கல்ச்சுரலாக அந்த பெண் இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்வாள் என்று முத்துலிங்கம் எழுதி கொண்டே இருக்கிறார். அவளுக்கு உதட்டுக்கும் நெத்திக்கும் இடையில் 4 அங்குல இடைவெளியில் ஒருவன் முத்தம் கொடுத்தால் அந்த இடத்திலேயே அவள் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பாள். ஏனென்றால் அவள் அமெரிக்கக்காரி, நான் தான் ஒரு இலங்கைக்காரியாக பிறந்து விட்டேன். கண்டிப்பாக அவள் ஒரு வியட்நாம்காரனை திருமணம் செய்வதற்கு சம்மதிப்பாள். ஆனால் மிக நிச்சயமாக அந்த 2 கோடி உயிரணுக்கள் அவனுக்கு இருக்கிறதா என்பதை டெஸ்ட் செய்த பிறகே அந்த திருமணத்தை செய்து கொள்ள அவள் சம்மதிப்பாள் அம்மா, ஏனென்றால் அவள் ஒரு அமெரிக்கக்காரி என்று அந்த கதை முடிகிறது. விஞ்ஞானமும் கலையும் லேண்ட்ஸ்கேப்பும் சேர்ந்து ஒரு எழுத்தாளனை இவ்வளவு வீரியமாக எழுத வைக்கிறது. எனக்கு பின்னால் பொன்வண்ணன் பேச இருக்கிறார். உங்களோடு சேர்ந்து அவருடைய உரையும் நான் கேட்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.